காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயரை மாற்றக் கோரும் திமுக எதிர்ப்பு கவுன்சிலர்களுடன் தனியார் விடுதியில் பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தனராஜ், இந்த பேச்சுவார்த்தையானது எவ்வளவு நேரமாக நடைபெறுகிறது? இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் எந்த மாதிரியான முடிவுகள் எட்டப்பட வாய்ப்பிருக்கிறது? முழு விவரம் தனராஜ். காஞ்சிபுரம் மாநகராட்சியில கிட்டத்தட்ட 51 வார்டுகள் இருக்கிறது. 51 வார்டுகளிலே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு 51 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி கவுன்சிலர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். இதுல திமுகவினரும் அதிமுகவினரும் பாஜக மற்றும் பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சியிலுமே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த எதிர்கட்சியினர் சொல்லக்கூடிய அதிமுக, பாமக, பாஜக உறுப்பினர்களுக்கு தகுந்த மரியாதை அளிக்கவில்லை, அவர்களுடைய வார்டுகளில் பணிகளை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு புகார் எழுந்து வந்த நிலையில அவர்கள் மேயருடன் தொடர்ந்து விரோத போக்கையும் போர்க்கொடியும் தூக்கி வந்தனர். இந்த நிலையிலே தற்போது கிட்டத்தட்ட திமுகவை சேர்ந்த 22க்கும் மேற்பட்ட இந்த வார்டு கவுன்சிலர்கள் அந்த மேயரை மாற்ற வேண்டும் என்று ஒரு திடீர் போர்க்கொடியை தூக்கி இருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த போர்க்கொடியானது தூக்கப்பட்டு வருகிறது. மேயரை மாற்ற வேண்டும், மேயர் மீது நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த மாவட்ட ஆட்சியரிடம் கூட 2 முறை இந்த கோரிக்கை மனுவினை அளித்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெறுவதை அறிந்து நகராட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்களும் அந்த மாவட்ட மாமன்ற கவுன்சிலர்களை அழைத்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து முறையாக இருக்கவும் என்று சமாதானம் செய்து வைத்த நிலையிலே தொடர்ந்து இந்த கவுன்சிலருடைய போக்கானது அந்த மாநகராட்சி மேயரை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தையே நடத்தி வந்தனர். இந்த நிலையிலே தற்போது மாநகராட்சிக்கு ஆணையரையும் மாற்ற வேண்டும். குறிப்பாக மாநகராட்சி ஆணையர் இந்த மாநகராட்சி மேயருக்கு ஆதரவாக செயல்படுகிறார், அந்த வருகை பதிவேடுகளை திருத்துகிறார், வரவு செலவு கணக்குகளை ஒரு உரிய முறையில சொல்ல மாட்டேன்கிறார் என்ற காரணத்திற்காக அவரை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினும் வைத்து அவர்கள் மாநகராட்சி ஆணையரையே சிறைப்பிடித்து போராட்டங்களை நடத்தினார்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக. அதனைத் தொடர்ந்து இந்த மாநகராட்சி நிர்வாகத்தின் மாமன்ற கவுன்சிலர்களுடைய கோரிக்கையை ஏற்று வருகின்ற 29ஆம் தேதி அந்த மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் நடைபெறுகிறது. அதுல நம்பிக்கையில்லா தீர்மானம் மேயருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில இந்த எதிர்ப்பு கவுன்சிலர்கள் கிட்டத்தட்ட திமுகவை சேர்ந்தவர்கள் 20 பேர் இருக்கிறார்கள், 22 பேர் இருக்கிறார்கள். அவர்களை சமாதானப்படுத்தும் நிகழ்ச்சியாக தற்போது இந்த காஞ்சிபுரம் தனியார் விடுதியிலே திமுகவினுடைய கழக அமைப்பு துணை செயலாளர் அன்பகம் கலை அவர்கள் அந்த மேயர் தரப்பினரையும் இந்த எதிர்ப்பு கவுன்சிலர் தரப்பினும் இரு தரப்பினும் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதிலும் குறிப்பாக இந்த மேயரை மாற்றியே ஆக வேண்டும் என்று இந்த திமுக கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்து வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சு இன்னும் சில தினங்களிலே நடைபெற உள்ள மாமன்ற கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கூட்டம் நடைபெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தனராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.